எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தையனாகி அம்மா. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரவு உறங்க செல்லும் முன் அடுப்புக்கு அடியில் இதை வையுங்கள். மகாலட்சுமியின் வாசம் குலதெய்வத்தின் அருளும் முழுவதும் கிடைத்து குடும்பம் செல்வ செழிப்புடன் மேல் நோக்கி செல்லும். பணவரவு நன்றாக இருக்கும், வீண் விரைய செலவு வராது. எப்போ பாரு ஏதாவது ஒரு மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறதோ, இல்லை யாருக்காவது கொடுத்து அந்த பணத்தை கடன் திரும்ப வராமல் போகிறதோ, இல்லை யாராவது ஒரே ஒரு மாதத்தில் தரங்க கைமாத்துன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இழுத்தடிப்பாங்க நம்மளுக்கு அந்த காசை கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது ஒரு பக்கம். என் கணவர் இன்றைக்கி மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஓகே, இல்லைன்னா அன்றன்றைக்கு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் நல்லா பெருகணும். இப்போ வீட்டில் நம்ம ஒரு சில விஷயங்கள் இந்த மாறுதல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளே கேட்பாங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்க, உங்களுக்கு நல்லதாக நடக்குது, நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, எந்த கோவிலுக்கு கடைசியாக போனீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. நம்மளும் சொல்லுவோம், ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனேன், இது போயிட்டு வந்ததுலேருந்து நல்லது நடக்குது, இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வீடுங்களில் கூட ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கும் பொழுது சில பேர் அதை யோசிப்பாங்க, இந்த பொருள் வந்ததுலேருந்து தானே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பணப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, பணத்துக்கு பஞ்சமாக இருக்குதே, ஒரே தரித்திர நிலையாக இருக்குதே, அது ஒரு பக்கம். இல்லைன்னா ஒரு சிலர் ஏழ்மையில் இருப்பாங்க, ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க, அவங்களால அந்த மேலுக்கு வரவே முடியலையே, எவ்வளோ ததிகினத்துவம் போடுறோம், எவ்வளோ உழைப்பு போடுறோம், ஆனால் மேலே வரவே முடியலையேன்றவங்களுக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கேஸ் அடுப்பு இல்லாதவங்களாக இருந்தாலும், நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஸ்டவ்வாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, அடுப்பு விறகு அடுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு பக்கத்துலேயோ இல்லை கேஸ் அடுப்புனா அது அடியில் வச்சுட்டு போய் படுக்கலாம், தவறு கிடையாது. என்ன அந்த பொருள் முக்கியமான ஒரு பொருள், ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பொருள். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல் கிடைக்கும். என்னென்னா, பச்சரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த பச்சரிசியை ஒரு தட்டில் நீங்கள் ஒரு சில்வர் தட்டிலே கூட எச்சில் படாத தட்டாக பார்த்து எடுத்து அந்த தட்டில் பச்சரிசியை போட்டுக்கோங்க. போட்டு அதை என்ன பண்ணணும், பச்சரிசிக்கு மேலே ஒன்றும் வேறு எதுவும் வைக்க தேவையில்லை, கொஞ்சம் பச்சரிசி மட்டும் வச்சு அதை நம்ம கேஸ் அடுப்பு கீழே வச்சுருங்க. நைட்டு நம்ம சில பேர் கோலம் போட்டுட்டு நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் விளக்கிட்டு சிங்க்கு கொண்டு தண்ணி ஒரு ட்ராப் தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு போய் படுங்க, ஓகேங்களா. தொடச்சி அந்த துணியை காய வச்சுட்டு ஈரம் இல்லாத சிங்க்கு, ஈரம் இல்லாத அடுப்படியாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வம் செழிக்கும். இந்த பச்சரிசியை வடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் போய் தூங்க போயிடுங்க. படுத்துட்டு காலையில் எழுந்து வரோம். காலையில் எழுந்து வழக்கம் போல் நீங்கள் எந்த மாதிரி வேலை செய்வீங்களோ செய்யறதுக்கு அடுத்து கூட அந்த பச்சரிசி எடுத்து அதுக்கு கூட ரொம்ப வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவு வச்சா போதும். கைப்பிடி அளவு பச்சரிசி என்பது மகாலட்சுமிக்குரியது. அதனால தான் நம்ம வீட்டுங்களில் எந்த விசேஷமாக இருந்தாலும் பச்சரிசியை முன்னிறுத்தி நம்ம அந்த வேலையை பார்க்குறோம். சரி, இதுக்கு இந்த ரேஷனில் போடுற பச்சரிசி வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அந்த அரிசி எடுத்து அதை மிக்சியில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு ஒரு அடி அடித்து நம்ம வீட்டு அந்த காம்பவுண்டு ஓரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எறும்புலாம் ஊறுது இல்லைங்களா, அந்த இடத்துல எறும்பு போகிற இடத்துல நீங்கள் இதை அது உணவாக போடுங்க. இல்லை நான் பறவைங்களுக்கு வச்சா பறவை கொத்தி தின்னுதுங்கம்மானா தாராளமாக அரிசியாகவே வைங்க. இதை நீங்கள் தினந்தோறும் ஒரு 11 நாளைக்கு தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன், உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றம், பணத்துக்கு பஞ்சமே இருக்காது, எந்த நேரமும் பணம் வந்து கொண்டே இருக்கும், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.